அன்பு சகோதர சகோதரிகளை, வயதான என் அம்மா அப்பாவுக்கு சமமான, பெற்றோருக்கு சமமான மூத்தோர்களை, என் மகன் மகள்களை, குழந்தை குட்டிகளை, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்கிறது. வலது கை வலது கை வலது கை வலது கால் வாய் பொய், இடது கையால் கழுவிண்டு அந்த இடது கையால் சாப்பிடணும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு வந்தால், அந்த துக்ககரமான நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி இருக்கத்தோட போகலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட துக்ககரமான நிலையில் நின்று குழந்தைகளை தாங்கி பிடிச்சி நிமித்தி கொண்டு வந்த ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பட்ட பிரச்சனை. இந்த துக்ககரமான நிலைமை நமக்கு ஏன் தெரியுமா வரும்? ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் அந்த அம்மா நடக்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க, பாட்டு கச்சேரியும் பண்ணினாங்கன்றது அவங்களுடைய வில் பவர். அதை பற்றி அடுத்த பதிவில் கொடுக்குறேன். அது யாருக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தங்கிறது நம்மளை அந்த அளவில் கொண்டு போய் நிறுத்திடும். நம்ம கையால் உருவா பண்ணி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் மற்றவளை அண்டி இருக்க வேண்டிய ஒரு துக்கமான நிலைமையை ஏற்படுத்திடும். இந்த துக்கமான நிலைமையை விட மோசமான நிலைமை ஒன்று இருக்குமா? இந்த மோசமான நிலையை நம்ம வர வச்சுக்கணுன்னா நமக்கு பக்கவாதம் வரணும். நமக்கு பக்கவாதம் வரணும் அப்படின்னா நம்ம டிப்ரெஷன் ஆகணும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு போய் அழுந்தணும். மன அழுத்தம், ஆன்சைட்டி இதெல்லாம் வந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும். அந்த பெரிய துக்கத்தை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா இது எதுவுமே துக்கம் இல்லை. அந்த துக்கமும் நம்ம அப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் வரும். உலகத்தில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் இருக்கும். எல்லாரும் கவலைப்பட்டு தான் இருக்கும். யாருமே ஊஞ்சல் ஆடிண்டு இல்லை. நம்ம நிறைய புண்ணியம் அடைந்தோம்னா கடவுளோட மேலேயே நின்றுட்டு அவருக்கு நம்ம விசிறி விட்டுட்டு அவருக்கு நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டு உட்காந்துருந்துருக்கோம். ரொம்ப பாவம் பண்ணியிருந்த மனவை ஏதோ ஒரு நரகத்தில் போய் இன்னமும் வளர்ந்துட்டுருக்கோம். அது என்னதுன்னு நமக்கு தெரியாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம நரகத்திலலாம் இல்லை. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் ரெண்டும் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கோம் நம்மளாரும். அதனால் நமக்கு அதுக்கு தெரியாது. அதனால் யாருமே எந்த கஷ்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு மனசை தளர விடாதுங்க. அதை கெட்டியாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. எனக்கு சொல்லிக்க ஆள் இல்லையே அப்படிங்கிறதே வேண்டாம். நமக்கெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பரம்பொருள், அந்த கடவுள் இருக்குது. நம்ம அது இருக்குதுன்னு நம்பினாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது நமக்கு நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுவாமி சன்னதியில், நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல போய் நின்றுக்கோங்க. உங்கள் குறைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வேதனைகள், ஆறாத துயரங்கள், இங்கே பண்ண தப்புகள் இல்லை பண்ணாத தப்புகளுக்கு வாய்ந்த தண்டனைகள், நிரபராதியை தண்டிக்கப்படுறது பல இடங்கள்ல இருக்கு. இப்போ கோர்ட்டில், வக்கீலில், போலீஸில் தான் இல்லை, நிறைய வீடுகளில் கூட நிரபராதிகள் தண்டிக்கப்படுற நிறைய கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி யார் தப்பு சொல்கிறாளோ, யார் கஷ்டப்படுத்துகிறாளோ, என்ன கஷ்டப்படுறோமோ, என்ன துக்கம் வருதோ, என்ன அழுகை வருதோ, என்ன கோபம் வருதோ, கடவுள் நம்மளை பார்த்து திட்ட மாட்டார். அவர் பார்த்து திட்டுங்க. அவரை பார்த்து திட்டுங்க. அவர் திருப்பி திட்ட மாட்டார். அவரை பார்த்து அழுங்க. அவர் திருப்பி அழ மாட்டார், கேலி பண்ண மாட்டார். அவர்கிட்ட குறையெல்லாம் சொல்லுங்க. என்ன புலம்புற வாய் மூடு சொல்ல மாட்டார் இல்லையா? அந்த ஒரு இடம்தான் நமக்கு தேவையானது.
அந்த ஒரு இடத்துல போய் நம்ம எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம். ஒரு பெரிய நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா வாங்கிக்கோங்க. நம்மளுடைய எல்லா கஷ்டமும் எல்லா துன்பமும் அதில் எழுதுவோம். நம்ம பண்ண எல்லா நன்மையும் எல்லா தீமையையும், மற்றவா நம்மளை தப்பாக புரிஞ்சினது, குத்தம் சொன்னது, குறை சொன்னது, நம்மளே பண்ணது குற்றங்கள் குறைகள் எவ்வளவோ இருக்கும் இல்லையா? நமக்கு எதனால் துக்கம் வருதோ எதனால் அழுக வருதோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் எழுதிடணும். பேனா மூலமாக அது பேப்பரில் போயிடும். வேறு யாருமே நம்மளை சமாதானப்படுத்த வேண்டாம், நம்ம மனசு சமாதானமாகும். இது ஒரு பைத்தியக்காரத்தனமோ இதனால் ஆகிடுமா, அப்படி செய்யாகுமா? கண்டிப்பாக ஆகும். அந்த காலத்தில் பெரிய வல்லான்னு சொல்லியிருக்கா, ஷூரோடையாவது சொல்லி அழு, துக்கத்தை மனசில் போட்டுக்காதுங்க. நம்ம தப்பே பண்ணிட்டோம், ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன்னு, இல்லாட்டா இத்தனை நாளைக்கு நான் அப்படி இருந்துருப்பேன், வேண்டவே வேண்டாம். தப்பு பண்ணாதவா கிடையாது, குத்தம் பண்ணாதவா கிடையாது, தெரிஞ்சே தப்பு பண்ணாதவா கிடையாது, திருடாதவா கிடையாது. அதுக்குன்னு பண்ணணும்னு சொல்லலை. அப்படி பண்ணினா கூட எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பரில் எழுதி, இனி அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், கடவுளே எனக்கு வழிகாட்டுன்னு சொன்னால் அந்த பகவான் நமக்கு வழிகாட்டும். நிச்சயமாக நம்ம மனசு லேசாகும். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளை வருத்தப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. தப்பு பண்ணிட்டேன்னு இந்த உடம்பை அழிச்சிக்கிறதுக்கு, உயிரை அழிச்சிக்கிறதுக்கு எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நான் அந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படி சொல்லி மறுக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. மனுஷனை தப்பு பண்ணுவோம். கீழே விழாத எந்த குழந்தையேருந்து நிற்கிறது? நம்ம எல்லாரும் கடவுளோட குழந்தைகள் தான். பெரிய 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 பதவியில் பெரிய 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 இடங்களை நிற்கிறவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா, எவ்வளோ அது வாங்கியிருப்பா, எவ்வளோ கீழே விழுந்து எவ்வளோ மேலே விழுந்து எவ்வளோ கஷ்டங்களையும் முள்ளுகளையும் தாண்டி சவால்களையும் எதிர்த்துண்டு எவ்வளோ வேதனைகளையும் எவ்வளோ உழைப்பு கொடுத்து முன்னுக்கு வந்திருப்பான்றது அவளுடைய சரித்திரங்களை படித்தோன்னா நமக்கு தெரியும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற அரக்கனுக்கும் அன்சைட்டின்ற அரக்கனுக்கும் நம்ம மூளையையும் நம்ம மனசையும் இந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டாம். அது கடவுள் நமக்காக பெரிய பொக்கிஷமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குது. நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மனசு இந்த அழுதுன்னு உட்காந்துக்கிறதுக்கு நம்ம கொடுத்தது இல்லை. நம்ம ஆற்றலோடு எழுந்து அதனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது பண்ணுறதுக்கோசரம் காலம் கொடுத்துருக்குது. அந்த மூளை, அந்த மனசு, இந்த உடம்பு, இந்த ஆரோக்கியம் எல்லாமே. அதனால் நம்ம துக்கப்பட வேண்டாம். யாராக இருந்தாலும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், இல்லை என்ன பழி வாங்கியிருந்தாலும், என்ன யாராவது மற்ற குறை சொல்லியிருந்தாலும், மற்றவா நம்மளை குறை சொல்கிறா அப்படின்னா அவளுக்கு நம்மளை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். தெரிஞ்சவா குறை சொல்லவே மாட்டாள். அவர் தெரியாதவன் நம்மளை பற்றி என்ன சொன்னால் நமக்கு என்ன போச்சு? அப்படி சில சமயத்தில் நம்ம மனத்தை தேத்திண்டு நம்ம வந்துடணும். எனக்கா இந்த கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம்தான். கல்லையும் முள்ளிலையும் தான் நடந்துட்டுருக்கோம் எல்லாருமே. யாருக்குமே கீழே மலர் மத்தை வச்சு வச்சு இது மேலே மொத்தம் நடந்துவான்னு இல்லை. ஏன்னா ஒரு பிறவியில் என்னென்ன பாவம் பண்ணுமோ அதனுடைய பலன்கள் எல்லாமும் நமக்கு கிடைக்கும். அது 3/4 60 வயசுக்கு மேலே தான் கிடைக்கும். இள வயசுலலாம் தெரியாது. ஏன்னா 60 வயசு மேலே 80 90க்குள்ளே நம்ம முடியணுமே, அடுத்த பிறவிக்கு போயிடணுமே இல்லையா? அதுக்குள்ளே அந்த பாவம் பண்ணிட்டு அனுபவிச்சாகணும் இல்லையா? அதனால் 60 வயசு 50 வயசு ஏறச்சு தான் நமக்கு நிறைய துக்கங்களும் வேதனைகளும் உச்சாரங்களும் வருமே தவிர, சின்ன வயசுகளில் நமக்கு இளரத்தம் இருக்கும் பொழுது எந்த கஷ்டத்தையும் சமாளிச்சுக்க முடிஞ்சிடும். அப்போ வயசு ஆக ஆக பகவானை கெட்டியாக பிடிச்சுட்டோன்னா எந்த கஷ்டமுமே இல்லை. எல்லாத்தையுமே தாண்டி நம்மளால் வந்துட முடியும். இது ஏன் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த அவசரமான இந்த காலங்களில் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். நோய் நொடி வருது. ஏன் நோய் நொடி வருது? ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வருது. ஸ்ட்ரெஸ்ஸுனால பால்பிட்டேஷன் வரும், ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரெஸ்ஸுனால சர்க்கரை நோய் வரும், ஸ்ட்ரெஸ்ஸுனால கொழுப்பு படிஞ்சு உடம்புக்கு அந்த கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சு இந்த சிரோசிஸ் அந்த ஒன்று வரும்.
கவலையினால் ஒன்றுக்கு போக முடியாது, கவலையினால் ரெண்டுக்கு போக முடியாது, கவலையினால் செரிமானம் ஆகாது, சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, சிரிக்க பிடிக்காது. யாராவது எதுக்கோ சிரிச்சா நம்மளை பார்த்து எதை சிரிக்கிற அளவுக்கு நமக்கு கோணக்க தோணும். இந்த அத்தனை அவதியும் என்ன பண்ணுவோம், இந்த கவலைங்க நமக்கு கொடுக்கும். அது நமக்கு வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் செல் இருக்குது. ஆமாம், 69 வயது புது மொழி என்ன கற்று நான் என்ன பண்ணும், அது இல்லை. அந்த மூளை கொஞ்சம் நிதானத்துக்கு வரும், மனசு கொஞ்சம் நிதானத்துக்கு வரும். நல்ல இசைகளை கேட்கணும். நம்மளே துக்கமாக இருக்கிச்சே போனாலே பாட்டு கேட்டால் அது இன்னும் நமக்கு அழுதான் வரும். போனாலோ வந்தாலோ இப்போ இருக்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உற்சாகம் தரக்கூடிய நல்ல சாதாரணமான பாடல்களை பாடலாம், நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ஆத்மாத்மான தோழிகள், ஆத்மாத்மான நண்பர்களாக இருந்தால் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நம்ம போய் நோய் நோய் நோய்னு நம்ம கவலை சொன்னால் கூட அவள் கேட்பாள். பாவம் முடியல பிள்ளைக்கு சொல்லிட்டு பாவம். நல்ல நண்பர்கள் இருக்கா, நல்ல தோழிகள் இருக்கா, நல்ல கணவனை புரிஞ்சுட்டு இருக்கிற மனைவி இருக்கா, மனைவியை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிற கணவன் இருக்கா, துக்கத்தில் தோள் கொடுக்குறவெல்லாம் இருக்கா, இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த மாதிரி மனுஷக்கிட்ட போய் நம்ம துக்கத்தை சொல்லணும். யார்கிட்டயா போய் சொன்னோம்னா ஒன்று கேதியாகும், அல்லது அவள் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டு நம்மளுக்கு யார் பிடிக்காதோ அவர்கிட்ட வர்த்தி வச்சுக்கிறது நமக்கு அதுவே ஆபத்தாகும். அதனால் அழுக வரத தப்பே கிடையாது. நல்லா ஒரு சுகு தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நல்லா ஒரு குரல் அழுது தீர்த்துட்டு நல்லா கண்ணுகளெல்லாம் துடைச்சிட்டு போய் சோப்பு போட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு அந்த ஒரு சொம்பு தண்ணியும் மெதுவாக குடக்குடன்னு சாப்பிடக்கூடாது. நமக்கு இருக்கிற பதட்டத்தில் படக்குன்னு மாற அடித்தாலும் அடிச்சிடும். மெதுவாக சாப்பிட்டோம்னா தண்ணி நமக்கு நல்ல ஆறுதல் தரும். வெறும் தண்ணி பழான்னு இல்லை, தண்ணி நமக்கு நல்ல ஆறுதல் தரும். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ துக்கம் வரும் பொழுது ஒரு 4 உருண்டை 4 ஸ்பூன் சோறாவது, அது எந்த சோறாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ரசஞ்சோறோ ஒரு மோஞ்சோறோ இல்லை ஒரு புளிசோறு எது கிடைக்குதோ இல்லை ஒரு சப்பாத்தி ஏதோ ஒரு உணவை நம்ம மெதுவாக சாப்பிடணும். கடித்து முன்னு நிதானமாக சாப்பிடணும். முடக்குன்னு அடிச்சுன்னா தொண்டையில் அடிச்சுக்கணும். இதுக்கு தொண்டையில் அடிக்குதுங்கிற மாதிரியா அப்படியே அடிச்சுக்கணும். மெதுவாக சாப்பிடும். எல்லா கஷ்டமும் இப்போ நம்மளுக்கு இல்லை, நம்ம ஹாயாக இருக்கோம், நம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பொய்யாகவாவது சொல்லு கண்டேன். நான் அந்த மாதிரி பொய்யாகவாது நம்ம மனசை சமாதானப்படுத்திட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு எந்த கஷ்டமும் நடக்கலை, எனக்கு எதுவும் நடப்பதில்லை, என்னை யாரும் கேள்வி பண்ணலை, என்னை யாரும் எதுவும் சொல்லலை, ஹாயாக அமைதியாக தூங்கப்படும் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்தி பிடிச்ச உணவு 4 உண்டை சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாமல் கண்ணை மூடின்னு தூங்கணும். கவலையை தூக்கம் வருமானு கேட்கக்கூடாது, கவலையை தூக்கி கடவுள்கிட்ட கொடுத்துடணும். அப்படிங்க நம்ம தூங்க முடியலன்னா மருத்துவரை பார்த்து இந்த மாதிரி ரொம்ப கவலைகள்னால நான் கஷ்டப்படுறேன், என்னால் தூங்கக்கூட முடியல, கவலைகள் தெரியாமல் நிம்மதியாக தூங்கினா தேவலாம் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் அவள் அளவோடு அந்த மாத்திரைகளை கொடுப்பா. அதை சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வரும். நாம்ளாக போய் தூக்க மாத்திரையை வாங்கி சாப்பிட்றது, இல்லை எனக்கு போய் எதான மது குடிச்சிட்டு வருது, சாராயம் குடிச்சிட்டு வந்துடுறது, இல்லை தூங்கிறதுக்கு உண்டான ஏதோ ஒன்று போட்டுக்கிறது, அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னாக்கா நமக்கு உயிருக்கும் உடலுக்கும் நமக்கு ஆபத்தில் தான் அது போய் முடியும். ஏன்னா கஷ்டங்கள் அப்படின்றது இல்லாமல் சந்தோஷங்கள் அப்படிங்கிறது யாருக்குமே வர்றது இல்லை வாழ்க்கையில். உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும், என்னை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் யாரும் உண்மையில் சந்தோஷமாக இல்லை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்கேருந்து பார்த்தா அங்கே பச்சை பச்சைன்னு இருக்க மாதிரி தெரியுது, அங்கே போய் பார்த்தா அங்கே என்ன கஷ்டம் தெரியும். ஆனால் பல பேர் கஷ்டங்கள் வழியை காமிச்சிக்காத சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவார். சில பேருக்கு அது மனசு அழுத்தின்னு இருக்கிறதுனால எப்படி சிரிக்க முடியும் அப்படின்றதுல முஞ்சி வச்சுருப்பா, கஷ்டமாக நம்ம போயிட்டுருப்பா. இவ்வளவே தவிர கஷ்டங்கள் இல்லாதவா உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால் கஷ்டங்கள் வரும் பொழுதோ அல்லது துக்கங்கள் நம்மளை அழுத்தும் பொழுதோ அந்த மன அழுத்தத்தை நம்ம கொடுத்து இந்த செரிமான சக்தியெல்லாம் குறைச்சிண்டு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரவழைச்சுண்டு பக்கவாதமெல்லாம் வரவழைச்சுண்டு
பைத்தியக்காரத்தனமான ஒரு மூளை கெட்டு போய் ஒரு நான் இருக்கிறத விட நான் ஷாவலாம் இந்த மாதிரிலாம் ஒரு பேத்தலெல்லாம் பேத்திட்டு நம்ம அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம யாருமே இந்த உலகத்தில் சாகிறதுக்கோ நல்லா வாழாமல் இருக்கிறதுக்கோ வரல. சவால் சவாலை சமாளி, இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கை. நல்ல தன்னம்பிக்கை நூல்கள் படிக்கணும், நல்ல காட்சிகளை பார்க்கணும். முதல்ல கவலை வந்தால் ஒரு ரூம்லேயே உட்காரக்கூடாது. எழுந்து நம்ம படுக்க ரோடோடு கூட போகலாம். ரோடோடு போச்சு ஜாகிரதையாக வண்டி காடி இல்லாத கண் பார்த்து ஓரமாக போகணும். நம்மகிட்ட நான் போய் மோதிட்டுக்கூடாது. நம்ம பாடு காலார நடந்தோம்னா நட நம்மளுக்கு ஒரு நண்பன், புஸ்தகம் படிக்கிறது நம்மளுக்கு ஒரு தோழி, அன்னபூர்ணா லக்ஷ்மி, சோறு தண்ணி உணவு நமக்கு ஒரு அம்மா. நம்ம அம்மா அது. சரஸ்வதி புஸ்தகம் நோட்டு, அதில் வச்சு நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் எழுதணும். எல்லா கவலையும் எழுதலாம், எது வேணால் எழுதலாம். விஷப்படணும் போல் இருந்தால் கதவெல்லாம் சாத்தி போட்டுட்டு யாருக்கும் கேட்காம 4 நாள் கத்துவோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆச்சு, ஏன் பகவான் கண்ணை திறக்கலை, யார் எதிராக கத்தினோம்னா அவன் நம்மளோட சண்டை போட்டுடுவார். அவளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அட உனக்கு ஆடு கொடுக்கலன்னா எனக்கு தான் அவனுக்கு கொடுக்கல, ஏன் கத்தின்னு கிடக்கிறேன்னு கேட்குறவா. அட என்னாச்சு உனக்கு, என்ன நான் பைத்தியங்கிட்டே பிடிச்சோன்னு. எல்லாருக்கும் பிடிக்கும் பைத்தியம். சில பேருக்கு பிடிச்ச உடனே விட்டுருந்து, சில பேருக்கு முன்னே அப்படி நீண்டே போடும். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாரும் மனக்குழப்பம் இல்லாததாக கிடையாது, யாருக்கும் பைத்தியம் பிடிக்காததாக கிடையாது, யாருக்கும் துக்கம் வராததாக கிடையாது. ஆனால் அது வாழ்க்கை இல்லை. துக்கமே வாழ்க்கையா, வேதனையே வாழ்க்கையா, கஷ்டப்பட்டு இருக்கிறதே வாழ்க்கையா, ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் வேதனைப்பட்டு இருக்கிறதே வாழ்க்கையா, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை. நீஞ்சி வரணுமே, நீஞ்சி வரணுமே. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலின் சோலை போலே ஆசை இருந்தால் நீந்தி வா அப்படின்னா தொப்பும் தூக்கி போட்டுக்கிட்டு காடு நம்மளெல்லாம் இந்த உலகத்தில். அதே சமயத்தில் நம்ம மூழ்கி போகாமல் பப்போ ஒரு துரும்பியும் கையில் பக்கத்தில் எங்கேயாவது இடத்துல வச்சு பிடிச்சி நம்மளை நிமித்தி விட்டுடுது. நம்மளோட அதை லட்சியம் பண்ணுறதில்ல. கஷ்டப்பட்ட கடவுள்னு கத்துறமே, சந்தோஷம் கடவுளே எனக்கு ஒரு திரும்ப கொடுத்தியே சந்தோஷம் தேங்க்யூ சொல்கிறோமா, அதிகமாக கொடுக்க வேண்டிய கடமை சொல்கிறோம். இதில் வர அந்த பிள்ளையார் என்னை காப்பாற்றல, எந்த பிள்ளையார் என்னை காப்பாற்றல, அந்த பெருமாள் அந்த முருகன் தான் சக்தி, இந்த முருகன் சக்தி இல்லைன்னு இதெல்லாம் வேறு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பேரம் பேசிகிட்டு இருக்கோம். நான் வேறு இருந்தேன், ஏன் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, நான் எத்தனை பேருக்கு எல்லாம் பண்ணினேன், ஏன் எனக்கு இன்னும் கண்ணை திறக்கலை, அப்படியே இன்னும் மனுக்கும் கணம் மூண்டு உட்காந்துக்க மாதிரி அவன் நம்ம பக்கம் பார்க்காத மாதிரி நம்ம நினைக்கிறோம். கார்டன் பக்கம் பார்க்கறது, காட் நம்மளுக்கு நிச்சயமாக கண் திறக்கிறது, காட் நிச்சயமாக நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்கறது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணக்கூடிய பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த போன ஜென்ம பாவம் புண்ணியங்கள்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஜோதிடத்தில் வேணால் கண்டுபிடிக்கலாம் ஓரளவு. அப்படியே கண்டுபிடிச்சும் பரிகாரம் பண்ணிட்டேனே அப்படின்னாலும் இன்னும் நல்ல கதையாக இருக்கே, தப்பாக எழுதி அது மாதிரி ரைட்டாக எழுதுவா உனக்கு மார்க் போடணுன்னு எப்படி எந்த மாஸ்டர் மார்க் போடுவார். அதனால் நம்ம புண்ணியங்கள் பண்ணலாம், நல்ல எண்ணங்களோடு வாழலாம். கஷ்டங்கள் வந்துடுது நம்ம வாழ வேண்டாம். வேலை கிடைக்கலையா, கிடைக்கட்டா போகுது, இந்த வேலையில 100 வேலை கிடைக்கும். கல்யாணமே ஆகலையா, ஆகட்டா போகுது, கல்யாணம் ஆகாத எத்தனை பேர் இருக்கா, அவளோட நம்ம ஒத்து அவ்வளோதான். ஆனால் ஆகலைன்னு போயிட்டு போகுது. கல்யாணம் ஆனவங்களாம் அப்படியே கும்மியாக கொட்டின்னு இருக்கா. நம்மளை கேட்டு பார்த்தா ஏன் கல்யாணம் பண்ணுவோன்னு கேட்டு சொல்லுவேன். வேலை கிடச்சலாம் அப்படி சந்தோஷமாக இருக்குல்ல, வேலை கிடச்சிருக்குங்க, வேலை கிடச்சா சந்தோஷமாக இருக்குது, கல்யாணம்னா சந்தோஷமாக, குழந்தை வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம ஒரு கண்டிஷனோடு சந்தோஷத்தை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அது கிடச்சா நம்ம சந்தோஷமாக இருக்காது. அதுக்கப்புறம் ஏதாவது வேண்டியிருக்கு நமக்கு. அது பேராசைன்னு அர்த்தம் இல்லை, அதுதான் மனுஷ குணம்.
அதனால் உள்ளத்தை கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சந்தோஷங்கிறது நம்ம எல்லார் மனங்களிலையுமே இருக்குது, உண்மையாக இருக்குது. எல்லார் மனங்களிலுமே சந்தோஷம் இருக்குது. கடவுள் உடன் மிசை உயிர் என கலந்து எங்கும் பறந்துள்ளார். நம்ம உடம்புக்குள்ளே உயிராக இருந்து நம்மளை காப்பாற்றின்னு இருக்கிறது கடவுள் தான். அப்படி இருக்கும்போது நம்மளை அவரை விட்டுட்டு வர மாட்டார். நமக்கு ஒரு வேலை வரும், நமக்கு ஒரு டைம் வரும், நாம்ளும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம சந்தோஷமாக இல்லாத சமயங்களில் நம்ம சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் நம்ம எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் இந்த பாசிட்டிவாக யோஜனை பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், கடவுளே எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இல்லையா, இல்லையே கிடைக்கலையே வராது, எனக்கு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்காது, இந்த தீர்மானங்களாம் நம்மளை யாருமே பண்ண சொல்லலையே. நம்மளை யாராவது இதை பண்ண சொன்னாடா? நம்ம இந்த அக்கப்போலாம் பண்ணுறதுனால தான் நமக்கு ரொம்ப துக்கம் அதிகமாக இருக்குது. நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். எப்போ அப்படின்னா கடவுள் கொடுக்கும்போது தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது சமயத்தில் கிளிக் ஆகும், அவ்வளோதான். நம்ம கம்பேர் பண்ணால் நார்மலாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு கிடைக்காது. அவன் மட்டும் எதுக்கோ ஒரு நாள் முயற்சி பண்ணால் அவனுக்கு அவன் கூட போய் உட்காந்துட்டானுன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணது ஒரு நிமிஷமாக இருக்கும். ஆனால் அவன் முயற்சி பண்ணது போன ஜென்மத்தை தான் பண்ணிட்டு இருப்பான். அதனால் அதையும் சேர்த்து காடு வாட்டி அவன் முயற்சி பண்ணுற மாதிரி தெரிஞ்ச உடனே அவனுக்கு கொடுத்துருப்பேன். இந்த ரகசியங்களெல்லாம் நமக்கு தெரியாது. யாரை பார்த்தும் பட வேண்டாம், யாரை பார்த்தும் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். நம்மளை இழப்பும் இல்லை, நம்மளை அசிங்கம் இல்லை, நம்மளை குறைவானவா இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காத துரதிருஷ்டசாலிலாம் இல்லை. எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். எப்போ அப்பாவுடைய அத்தனை அணுக்கள்லேருந்து நீங்கி நமக்கு ஒரு குழந்தையாக வந்து பறக்க தெரிகிற அளவுக்கு நமக்கு புத்திசாலித்தனமும் நமக்கு ஒரு வீரமும் தீரமும் இருந்ததோ, அப்போ நம்ம எப்படி புத்திசாலி இல்லாமல் இருப்போம், நம்ம எப்படி வெற்றியாளர் இல்லாத இருப்போம். ஒவ்வொருவரும் வெற்றியாளர்கள் தான். வேலை வரும், நாளையே அந்த வேலை வரும். இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள்.